ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அஷ்டமத்து சனியினுடைய நெகட்டிவ் தன்மைகளை தவிடு பொடியாகும். அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, நமக்குள்ளேயே நம்ம ஒரு ஷெல்லுக்குள்ள அடங்கி ஒடுங்கி நம்ம உலகத்தை பார்த்து பயந்து, அல்லது நம்முடைய கமெண்ட்ஸ், நமக்கு மேல இருந்த கமெண்ட்ஸை பார்த்து பயந்து கூனி குறுகி ஒடுங்கி அழுது தேம்பி பிறகு ஒரு மாதிரி சோம்பலாடன் சோம்பி போய் உட்கார்ந்துருந்த அந்த நிலையானது மாறும். பர்சனாலிட்டியில ஒரு புத்துணர்வு சனியை பார்க்கறதுனால அந்த கற்றுக்கொண்ட பாடங்கள், அதாவது அனுபவித்த அந்த தீய அனுபவங்கள், அந்த என்ன தீய அனுபவங்கள்னாக்கா, நீங்க உங்களுடைய நான் பட்ட அடிகளுக்கெல்லாம் என்னுடைய அஜாக்கிரதையும் மற்றவர்களுடைய பொறாமையும் தான் காரணம் அப்படின்னு புரிஞ்சு நம்ம புத்துணர்வோட, அதாவது மனசுல உற்சாகத்தோட மீண்டும் நம்ம களத்தில் இறங்க போவதற்குண்டான அறிகுறி தென்படும். அது நடக்கும். உடல்ல சரீரத்துல கூட இருந்த ஆரோக்கியங்கள், ஆரோக்கிய குறைவுகள், சோம்பல், தூக்கமின்மை, முக்கியமாக ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் கேத்துனால ஏன்னா ஒன்று வியாதியில் அவஸ்தைப்படுவோம், இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது சண்டை சச்சரவு, அதாவது கமெண்ட்ஸ்னால வந்த பிரச்சனை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் இருந்த இந்த கணவன் மனைவி, காதலன் காதலி, நண்பர்கள் நண்பிகள், இவர்களுடன் இருந்த, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்த பிரச்சனையும் கூட ஸ்டார்ட் அவுட் ஆகும். இதெல்லாம் கேது ராகு சனியினுடைய அமைப்பாக இருந்து இதெல்லாம் சரிப்படுத்துவார் குரு 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கறதன் மூலமாக. தலைவர் சிம்ம ராசினாலே பணத்தை விட அவர்களுக்கு வழி நடத்த ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த குரு உங்களை ஒரு தலைவனாக, உண்மையிலேயே தலைவனாக, பதவிக்கும் புகழுக்கும் ஏங்காத ஒரு தலைவனாக மாற்றுவார் அப்படிங்கிறது. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருஷிப்யோ மஹத்யோ நமோ குருப்யஹ. சர்வோபப்ளவரஹித பிரஜ்ஞான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹம் அஸ்மி சோஹம் அஸ்மி பிரம்மாஹம் அஸ்மி. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அமைய பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்குண்டான குரு அதிசார பலன்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த குருவனுடைய அதிசாரமானது, அதாவது சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய, அதாவது மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய 12ஆம் இடமாகி கடகத்திற்கு சென்று உச்சம் அடைய போகிறார், அதாவது மறைய போகிறார். இது 48 நாட்களுக்கு உண்டான அதிசாரம். அதில் 24 நாட்கள் நேர்கதியாகவும் 24 நாட்கள் வக்கரகதியாகவும் இருக்கிறார். அவர் வக்கரம் அதற்கப்புறம் 96 நாட்கள் 11ஆம் இடத்திலேயே இருக்க போகிறார். குரு ஆல்ரெடி நல்ல இடத்துலதான் இருந்தார். இப்போ மறையிறது நன்மையா தீமையா? இந்த நிலையில் உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்களை தரக்கூடிய நிலையில் இருக்கிறார். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய இருப்பிடத்துல உங்களை இருக்க விடலை, அலுவலகத்துல. அதே மாதிரி வீடுகளிலும் கொஞ்சம் அதிருப்தியான ஒரு நிலையை உண்டாக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. சனி வக்கரம் பெற்று குருவனுடைய இடத்துல, குருவனுடைய நட்சத்திரத்துல 8ஆம் இடத்துல இருக்கிறார். சூரியன் நீச்சமாகி 3ஆம் இடத்துல இருக்கிறார். இதெல்லாம் பிளானட்டரி பொசிஷன். இதுக்கு மேல இந்த பிளானட்டரி பொசிஷன்ஸை பத்தி அதிகமா பேச போறது இல்லைன்னா நேரடியா பலனுக்கு போயிடுவோம். இப்ப இந்த அதிசாரமானது 48 நாட்களுக்கு உண்டானது. இது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு? சிம்ம ராசியில நமக்கு மகா, பூர்வ பால்குனி, உத்தர பால்குனி, அதாவது மகம், பூரம், உத்தரம் என்கின்ற 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. உத்தரத்தினுடைய ஒரு பாதம் இருக்கிறது. இந்த அதிசாரத்தினுடைய பொதுவான பலன் அப்படின்னு சொன்னோம்னாக்கா,
தற்காலிகமான கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 48 நாட்களுக்கு, ஒரு மண்டலத்துக்கு, ஒரு ஷார்ட் டைமான கேம் சேஞ்சர். நீங்கள் மாற்றி செயல்பட வேண்டும், மாற்றி சிந்திக்க வேண்டும். ஏற்கனவே குரு நல்ல இடத்துல தான் இருந்தார். 5க்கு உண்டானவன் 11ஆம் இடத்துல உட்கார்ந்து 5ஆம் இடத்தையே பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருந்தது. அதாவது அவர் 5ஆம் இடம், 2ஆம் இடம், 6ஆம் இடம் பார்த்துட்டு இருந்தார். ஆனால் இப்பொழுது கேம் சேஞ்ச் ஆக போகிறது. 8க்கு உண்டானவன், அவர் 5க்கும் 8க்கு உண்டானவர் இல்லையா? அதனால 8ஆம் இடமானது ஆக்டிவேட் ஆக போறது. 8ல் இருக்கக்கூடிய சனி சுபத்துவ சனியாக மாற இருக்கிறார். அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு வேறு விதமான நல்ல பலன்கள். இது 8க்கு உண்டான 12ஆம் இடத்துல இருக்கிறது விபரீத ராஜயோகம். அதிலும் உச்சம் பெறுவதுங்கிறது இன்னும் சால சிறந்தது. இதுல 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குருவனுடைய பூரட்டாதியில தான் இருக்க போகிறார். அதாவது டிசம்பர் 3ஆம் தேதிக்கு தான் அவர் மாறுகிறார். நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் சனியும் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். ஆக 18ஆம் தேதி 18 அக்டோபர் 2025 தொடங்கி டிசம்பர் 5ஆம் தேதி 2025 வரைக்கும் இந்த குருவனுடைய அதிச்சாரமானது நிகழ்கிறது. இதனுடைய அமைப்பு முற்றிலும் நன்மையே, பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா முற்றிலும் சுபராக விளங்கக்கூடிய இந்த குரு 11ஆம் இடத்துல இருக்கிறது பல நன்மைகளை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, ஏன்னா கேத்து ஏற்கனவே குழப்பத்துல தான் இருந்தது. நம்மை எமோஷனலாக மாற்றி குழப்பத்தில் இருக்க செய்தது. அரசியல் ரீதியாகவும் அரசாங்கத்தினுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்களையுமே கொஞ்சம் அப்படியே ஏதோ புரிந்தும் புரியாம இருந்த இந்த நேரத்துல குரு இப்படி போறது நன்மையா அப்படின்னு கேட்டா பல விதத்தில் நன்மை. அதனால நீங்கள் இந்த 48 நாட்களை எப்படி மாற்றி யோசித்தால் நன்மை பயக்கும் அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்க போகிறோம். 5 தலைப்புகள்ல பார்க்க இருக்கின்றோம். முதல்ல என்ன? நான் என்னுடைய உடல்நிலை, மனோநிலை, பிறகு புத்தியினுடைய ஆரோக்கியம், அப்புறம் என்னுடைய இமேஜ், என்னிடத்தில் சொசைட்டி என்ன எப்படி பார்க்கும், நான் எப்படி என்னை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறது முதல் தலைப்பு. 2வது தலைப்பு உறவுகளும் நானும். 3வது தலைப்பு தொழில், வேலைகள், உள்ளூரா, வெளியூரா, வெளிநாடா, இல்ல திக்கு தெரியாம எங்கேயாவது போய் காட்டுல போய் இருக்க போறேன்னா அப்படிங்கிறது. பிறகு அடுத்தது வருமானம், என்ன சொத்து சேர்க்க போறேன், என்ன இருக்க போறது அப்படிங்கிறது. கடைசியில படிப்பு. இந்த 5 தலைப்புல தான் பார்க்க இருக்கணும். எடுத்த உடனே முதல்ல குருவனுடைய இந்த அதிச்சாரமானது உங்களுடைய பர்சனாலிட்டியில மாற்றத்தை கொண்டு வருமா? கண்டிப்பாக பாசிட்டிவான மாற்றத்தை கொண்டு உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த், அதாவது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கட்டமைப்பை கண்டிப்பாக வலிமைப்படுத்தும். எப்படி எந்தெந்த ரீதியாக? அஷ்டமத்து சனியினுடைய நெகட்டிவ் தன்மைகளை தவிடு பொடியாகும். அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, நமக்குள்ளேயே நம்ம ஒரு ஷெல்லுக்குள்ள அடங்கி ஒடுங்கி நம்ம உலகத்தை பார்த்து பயந்து, அல்லது நம்முடைய கமெண்ட்ஸ், நமக்கு மேல இருந்த கமெண்ட்ஸை பார்த்து பயந்து கூனி குறுகி ஒடுங்கி அழுது தேம்பி பிறகு ஒரு மாதிரி சோம்பி போய் உட்கார்ந்துருந்த அந்த நிலையானது மாறும். பர்சனாலிட்டியில ஒரு புத்துணர்வு. சனியை பார்க்கறதுனால அந்த கற்றுக்கொண்ட பாடங்கள், அதாவது அனுபவித்த அந்த தீய அனுபவங்கள், அந்த என்ன தீய அனுபவங்கள்னாக்கா, வாழ்க்கை துணையுடன் பிரச்சனை, நண்பர்களுடன் பிரச்சனை, பிசினஸ்ல லாஸ், அல்லது பிசினஸ் எதிர்பாராத நஷ்டங்கள் மூலமாக கிடைத்த பாடங்கள், எதிர்பாராத லாபம் கிடைக்காதது, இது அத்தனையுமே, முக்கியமாக கடன்ல போய் மாட்டிக்கிறது. அப்போ இது இந்த சூழ்நிலைங்கிறது ஒரு அற்புதமான சூழ்நிலை. ஏற்கனவே 6க்குண்டான சனி 8ஆம் இடத்துல இருக்கிறார். இப்ப 8க்குண்டான குரு 12ஆம் இடத்துல, ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு விபரீத ராஜயோகம். இப்போ உங்களுக்கு டபுள்டு விபரீத ராஜயோகம். என்ன ஒரு டிராபேக் அப்படின்னா, டிராபேக்காக இருந்தது கேத்து உங்களுடைய ராசியில தலைமையில உட்கார்ந்துருக்கிறது தான். ஆனால் இப்ப அது பாசிட்டிவா மாறிடும். எதிரிகளினுடைய சூக்ஷ்மத்தை அறிந்து அவர்களுடைய நடவடிக்கை எதனால் என்ன எப்படிங்கிறது முழுமையாக உணர்ந்து, நீங்க உங்களுடைய நாம் பட்ட அடிகளுக்கெல்லாம் என்னுடைய அஜாக்கிரதையும் மற்றவர்களுடைய பொறாமையும் தான் காரணம் அப்படின்னு புரிஞ்சு நம்ம புத்துணர்வோட, அதாவது மனசுல உற்சாகத்தோட மீண்டும் நம்ம களத்தில் இறங்க போவதற்குண்டான அறிகுறி தென்படும். அது நடக்கும். உடல்ல சரீரத்துல கூட இருந்த ஆரோக்கிய குறைவுகள், சோம்பல், தூக்கமின்மை, முக்கியமாக ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ், கேத்துனாலே நர்வ்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் அண்ட் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் சரியாகிறது.
அதை வந்து சரி பண்றது. அது எப்படி சார் சரி பண்ண முடியும்னா, 6ஆம் இடம் தானே வியாதிக்கு உண்டானது, 8ஆம் இடமும் வியாதிக்கு உண்டானது. இந்த 2 இடத்தையுமே குரு வந்து உச்சம் பெற்று 12ஆம் இடத்துல இருந்து, அதுவும் இந்த ஜாதகத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக இருந்து 8க்கு உண்டானவனாக இருந்து பார்க்கிறது கண்டிப்பாக எல்லா விதமான நான் சொன்ன அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும், கடனையும் தீர்க்கும். அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உடல் ஆரோக்கியம் பெருகும், மன ஆரோக்கியம் பெருகும். நம்ம பட்ட துன்பத்திலிருந்து நம்மளே வந்து வெளியில் வரக்கூடிய ஒரு லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் பண்ணி நம்ம வெளியில் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. மேலும் வேதாந்தமும் பெரியவர்களுடைய கூற்றும் அது சின்ன பழமொழியாக இருந்தாலும் சரி, அதனுடைய தத்துவார்த்தங்கள் உண்மையார்த்தங்கள்லாம் தெரியும். அதுதான் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் பெரிய அளவில் குரு உதவுகிறார். நீங்க நல்லா பாருங்க, மல்டி மில்லியனர்ஸ், பில்லியனர்ஸ், ட்ரில்லியனர்ஸ் எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா டீப்பா வந்து உபநிஷத்தை படிக்கிறா, பகவத்கீதை படிக்கிறது, உபநிஷத்து படிக்கிறது, சமஸ்கிருதம் படிக்கிறது. ஒருத்தர் வந்து ஒரு நாள் கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்காருங்க ரிஷிகேஷ் நம்ம ஆசிரமத்துல. பார்த்தா பெரிய, அதாவது நார்த் இந்தியாலே பெரிய ஒரு டைக்கூன் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. வந்து பார்த்தா சமஸ்கிருதம் படிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. சான்ஸ்கிரிட் கிளாஸ்ல சான்ஸ்கிரிட் படிச்சு அது அட்வான்ஸ்டாக படிச்சுட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னாக்கா, சுவாமிஜி நம்ம உலகம் நீங்கள் வந்து சம்பாரிச்சுடலாம், ஆனால் அதை கட்டி காப்பாற்றணும்னா ஆன்மீக வலிமை தேவைப்படுகிறது, அனுகிரகம் தேவைப்படுறது. அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உள்ளுக்குள்ள வந்து ஒரு பலம், ஆத்ம பலம்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து தெய்வம் தான் வந்து ஒரே துணை, அல்லது குரு. இந்த நல்ல குரு கிடைக்கிறது கஷ்டம். ஆமாம், குரு வந்து அப்படியே அட்ராக்டிவா விஎஃப்எக்ஸோடலாம் வர மாட்டார். குரு சிம்பிளா ஹம்பிளா, நல்ல குருமார்களை நான் சொல்றேன், சிம்பிளா ஹம்பிளா இருப்பாங்க. நிறைய வந்து காமிச்சிக்க மாட்டாங்க, நார்மலா பேசுவாங்க, நார்மலா டீல் பண்ணுவாங்க. அப்படியே ஒரு மாதிரி நான் ஆகாசத்துல இருந்து குதிச்சேங்கிற மாதிரியோ, இமயமலையிலேருந்து வந்தது, இந்த சரீரம் என்பது பிண்டம், நம்ம உலகமே மாயே அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. மதிப்பு கொடுத்து மனிதனா பார்ப்பாங்க, சகமா பார்ப்பாங்க, தாரதமியமெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல குருவை அடைகிறது இந்த 48 நாளுக்குள்ள நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு க்ஷேத்திரத்துக்கு, நீங்க சவுத்துல நம்ம ஊர்ல இருந்தேன்னாக்கா நீங்க வந்து குருவனுடைய ஸ்தலத்துக்கு போயிட்டு வரலாம், அல்லது வந்து சிவனுடைய ஸ்தலத்துக்கு எங்கேயாவது நதிக்கரையில இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப நல்ல ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். உங்களுடைய ஃபெயிலியர்ஸ், உங்களுடைய அதாவது எல்லா விதமான தோல்விகளிலிருந்தும் நீங்கள் வந்து கற்றுக்கொண்ட பாடங்களை கொண்டு மேலே உங்களால் எழுந்திருக்க முடியும். அதுக்குண்டான அமைப்பு இந்த 48 நாட்களில் நடக்கப் போகிறது. கேத்து வந்து அப்படியே பாசிட்டிவாக மாற இருக்கிறார். பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையும் புத்தி பூர்வமாக ரொம்ப கிளாரிட்டி கிடைச்சிடும். அதாவது உள்ளுக்குள்ள வந்து ஒரு ரிஷியாகும், வெளியில வந்து ஒரு மாடர்ன் சக்சஸ்ஃபுல் மனிதனாகவும் மாற இருக்கிறீர்கள். இது தனி மனித வாழ்க்கையும் சரி, சொசைட்டியில வந்து பப்ளிக்லையும் சரி, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டியை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த 48 நாட்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து மிக இல்லை. சரி, அடுத்தது என்ன அப்படின்னா சொந்த பந்தங்கள். சொந்த பந்தங்கள்ல முக்கியமாக திருமண உறவுகள், திருமண தாமதங்கள், திருமணத்தில் ஏற்பட்ட தோல்விகள், காதல் உறவுகள், காதல் தாமதங்கள், அதனால் ஏற்பட்ட தோல்விகள், இது அத்தனையுமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். ஏன்னா ஒன்று வியாதியில் அவஸ்தைப்படுவோம், இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது சண்டை சச்சரவு, அதாவது கமெண்ட்ஸ்னால வந்த பிரச்சனை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் இருந்த இந்த கணவன் மனைவி, காதலன் காதலி, நண்பர்கள் நண்பிகள், இவர்களுடன் அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்த பிரச்சனையும் கூட சார்ட் அவுட் ஆகும். இதெல்லாம் கேத்து ராகு சனியினுடைய அமைப்பாக இருந்தது. இதெல்லாம் சரிப்படுத்துவார் குரு 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கறதன் மூலமாக. அப்போ உறவுகள் செம்மைப்படும், தந்தை என்கின்ற உறவு சீர்மைப்படும், அம்மாவனுடைய ஆரோக்கியம் பெருகும், எதிரிகள் வந்து கண்டிப்பாக ஒழிவர், ஓடியே போயிடுவான் இந்த குருவனுடைய அமைப்பு. ஏனென்றால் 2 கிரகங்களுமே ராஜயோகம். அதாவது சனியே வந்து 6க்கு உண்டானவன் வந்து சரியான வீரியமான ஆள். அவர் வந்து 8ஆம் இடத்துல அமர்ந்து அவரை குரு பார்க்கறது, ராகு குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. எல்லா கான்ட்ராக்ட் யாரெல்லாம் காலை வாரினானோ அவனை எல்லாம் கண்டுபிடிச்சி ஒழிக்கிறதா வேலை அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுவோம். பழி வாங்கிறது அப்படிங்கிறது மனுஷனுடைய அந்த இதை விட்டுணும். ஏன்னா அதுக்கும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ உங்களுடைய டைம் ரொம்ப ப்ரீஷியஸ். உங்களுடைய கேத்து தலையில உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த டபுள் சைடு ராஜயோகத்தை நீங்க பயன்படுங்க. 2 ராஜயோகங்களுடன் கூடின இந்த குரு அத்திச்சாரம் என்பது சிம்மராசி அன்பர்களுக்கு
மிக 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 அரிய அரிய பொக்கிஷம்னு சொல்லுவேன், அல்லது பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லுவேன். அதனால இதை பயன்படுத்துங்க. பழி வாங்குறது நம்ம நோக்கம் இல்லை. அதுல டைம் வேஸ்ட் ஆகிடும். கடைசியில் யாருடைய டைம் வேஸ்ட் ஆகுது? நம்மளுடைய டைம் தான். அடுத்தவர்களுக்காக நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம இழக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. தூக்கி போட்டுட்டு அடுத்தது நம்ம மேலே போறது பார்க்கணும். நமக்கு யார் போட்டினா நம்ம தான் போட்டி. அடுத்ததுக்கு போயிட்டோன்னா அடுத்தது நீ முன்னெடுத்துக் கொள்ளுங்கள். அந்த மாதிரியாக உங்களுடைய உறவு உங்களிடம் உங்களுக்கு செட் ஆகணும். பகைவர்களிடம் நீங்க துளைந்து போய்விடக்கூடாது. அதுதான் சிம்மராசிக்காரர்களுக்கு நான் மெயினா சொல்றது. ஏனென்றால் கேத்து வந்து பழசையே நினைச்சிட்டோம். லவ் ஃபெயிலியர் வெளியில வாங்கும். இன்னும் சிம்மராசிக்காரங்கள பூர நட்சத்திரக்காரர்கள்லாம் பல பேர் வந்து லவ் ஃபெயிலியர். ஒருத்தர்லாம் சூசைட் பண்ணிக்க போயிட்டு கடைசி நேரத்தில் யாரோ ஒருத்தர் வந்து இந்த சுவாமிஜி கிட்ட பேசுங்கன்னா அவரு சாமியார் எல்லாம் இதுக்கு என்னையா அப்படின்ட்டார். கடைசியில் அவர் என்னை கூப்பிடும்போது நான் எங்கேயோ இதில் அவர் யாத்திரையில் இருக்க, அப்புறம் வந்து இந்த மாதிரின்னு சொல்லி அவரே சொன்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த மாதிரின்னு சொல்லி எனக்கு இது வேணும், அப்பாயின்மெண்ட் வேணும்னு சொல்லி உடனடியாக பண்ணி கொடுக்க இப்போ அவர் சந்தோஷமா இருக்கார். அதுதான் அந்த வாழ்க்கையில் அந்த சரியான நேரத்தில் ஒரு கைடன்ஸ். அது யாராக கூட இருக்கலாம், சிறு குழந்தை கூட நமக்கு கைடு பண்ணலாம். அதுதான் இயற்கை. அதனால இந்த ஒரு காலகட்டங்கள் ஆன்மீகமாகும், உலகியல் ரீதியாகும், அதாவது பண விஷயத்திலையும் சரி, புகழ் பெயர் விஷயத்திலையும் சரி, நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கு. உறவுகளில் இந்த எதிரிங்கிற உறவுகளில் நம்மை நாம் இழந்து விடாமல் நம்ம மற்ற உறவுகளை கட்டமைப்பு செய்து கொண்டே போனால் நமக்கு கண்டிப்பாக வளர்ச்சி உண்டு. இந்த குரு வந்து 48 நாட்களுக்கு இருக்கிறார் இல்லையா, 24 நாட்கள் நேர்கத்தியாகவும் 24 நாட்கள் வக்கரமாக இருந்து அதுக்கப்புறம் 11ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கிறார். அந்த வக்கர நேரத்தில் தான் ரொம்ப வீரியமா பழி வாங்கணும் அப்படிங்கிற உணர்வு வரும். ஏன்னா 8க்கு உண்டானவன் இல்லையா. நோ, அந்த வடுக்கல்ல இருந்து வெளியில வருவோம். அதனால இது ரொம்ப நல்ல நேரம். ஒரு பிசினஸ் மேனாக வெளிநாடுகளில் கோலோச்சக்கூடிய, வெளிமாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள், வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவர்கள் வந்து ரொம்ப அழகா வந்து தன்னை செதுக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது. இந்த அதிச்சாரத்துக்கு பிறகு குரு வந்து திரும்ப 11ஆம் இடத்துக்கு வந்தாலும் இந்த அதிச்சாரத்தினுடைய 12ஆம் இடத்து பலன்களை அவர் செய்து கொண்டே இருப்பார். அதாவது உங்களை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு உங்களை அவர் மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பார் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அடுத்தது சகோதர உறவு. சகோதர உறவுல மூத்த சகோதர உறவு உங்களுக்கு வெளிநாடுகள்லயோ ரொம்ப தூரமா இருக்கும்போது ரொம்ப ஒரு மாரலாகவும் ஃபினான்சியலாகவும் சப்போர்ட் பண்ணுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இளைய சகோதரத்தோட கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு பலன் இல்லைன்னாலும் பெருசா ஒன்றும் பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது. முக்கியமாக உங்களுடைய உறவு வித் யுவர் பிசினஸ் பார்ட்னர், அது ரொம்ப முக்கியம். நம்ம கூட இருக்கிறவங்களோட குட் ரெப்போ வச்சுக்கிறோம். பிசினஸ் பார்ட்னர்ஸோட குட் ரெப்போ தனக்கு கீழே வேலை செய்பவர்களிடம் ரொம்ப முக்கியமாக 6ஆம் இடம் என்பது வேலைக்காரர்கள் அப்படிங்கிறது குறிக்கிறது. அவர்களுக்கு ஒரு டைம் கொடுங்க. அவர்களுடைய ஒரு வேல்யூ வந்து நமக்கு தெரிஞ்சதுனாக்கா அவர்களை நல்லா பயன்படுத்தலாம். அவர்களும் முழுமையாக நமக்கு ஒத்துழைப்பார்கள். அதனால பெரிய பெரிய பதவியில் பொறுப்புள்ள அரசாங்கத்தில் இருப்பவர்கள் தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஊழியர்களிடம் கொஞ்சம் ஒரு அன்பாக பேசினாலே போதும். அந்த உறவு வந்துருச்சுனாக்கா அப்போதான் நீங்க வந்து ரியல் லீடர், முழுமையான தலைவர். சிம்மராசினாலே பணத்தை விட அவர்களுக்கு வந்து வழி நடத்த ரொம்ப பிடிக்கும் இல்லையா. அந்த மாதிரி இந்த குரு வந்து உங்களை ஒரு தலைவனாக, உண்மையிலேயே தலைவனாக, பதவிக்கும் புகழுக்கும் ஏங்காத ஒரு தலைவனாக மாற்றுவார் அப்படிங்கிறத சந்தேகம் இல்லை. அடுத்தது தொழில். தொழிலில் வந்து நான் வந்து 2ஆக பிரிச்சுக்கிறேன். முதல்ல ஜாப், சொந்த தொழில். இப்போ ஜாபை சொல்கிறேன். ஜாபில் வந்து சடனாக ஒரு ட்ராபேக் வர மாதிரி ஒரு இமேஜ் வரும், உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும். கவலைப்படாதீங்க, ஜாபை ட்ராப் பண்ண வேண்டியதே இல்லை. நீங்கள் அந்த ஒரு சூழல், ஒரு சோதனை வந்து உங்களுக்கு அது சாதனையாக மாற்றக்கூடிய வல்லமையையும் கொடுக்கக்கூடிய குருவாகவும் சனியாகவும் இருக்கிறார்கள். சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் அவர் நீச்சபங்கமாக இருக்கிறார். அதனால உங்களை வந்து பரட்டி போட்டெல்லாம் காரை கவுத்தி விடுற மாதிரி உங்களை கவுத்தி விட்டுடலான்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய சக வேலையாட்களோ அல்லது கொலீக்ஸோ உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. மாறாக அது உங்களுடைய பெயரை உயர்த்தத்தான் செய்யும். கவலையே பட வேண்டாம். ஜாப்ல எந்த ஜாப்ல இருந்தாலும் சரி. அப்புறம் ஜாப் வந்து ரொம்ப ஆடிக்கிட்டே இருக்கு, என்னால் வந்து ஒன்றும் கண்டினியூ பண்ண முடியாது, வேலையை விட்டுட்டு நான் அடுத்த வேலைக்கு போறேன் அப்படின்னாக்கா 3ஆம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்யுங்கள். அதாவது நவம்பர் 3ஆம் தேதி வந்து சுக்கிரன் இங்கே வந்து 3ஆம் இடத்துக்கு, உங்களுடைய 3ஆம் இடத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வேலையை வந்து நம்ம பேப்பர் போடுவதற்கு நம்ம யோசிக்கலாம். ஜாபு கிடைக்குமா
அப்படின்னா வேலை இப்போ ரீசெண்டாக போனவர்களுக்கு ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். நான் வந்து படிச்சுட்டேன், எனக்கு ஏற்ற ஜாப் கிடைக்கல அப்படின்னா கிடைச்ச ஜாப்ல போங்க. இந்த குரு 48 நாட்களுக்குள்ள 12ஆம் இடத்துல இருந்து இறங்கறதுக்குள்ள உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார். சொந்த தொழில் தொடங்குபவர்களுக்குமே சூரியன் வந்து நீச்சமாக இருக்கிறார், லக்னாதிபதி நீச்சமாக இருக்கிறார் அப்படிங்கிறதுல டவுட் இல்லை. ஆனால் 3ஆம் தேதிக்கு பிறகு, நவம்பர் 3ஆம் தேதிக்கு பிறகு அவர் வந்து நீச்ச பங்கத்தை அடைகிறார். அப்படிங்கும்போது புதிய தொழில் தொடங்குவதற்கு நவம்பர் 3ஆம் தேதியிலிருந்து இந்த குரு அனுகிரகத்தோட நல்லபடியாக தொடங்க முடியும். பிறகு வெளிநாடு வாய்ப்புகள் தாராளமாக உண்டு. ஆக தொழில் ரீதியாக ஜாப்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே நல்ல வாய்ப்புகள், இது வரைக்கும் இல்லாத வாய்ப்புகள். மேக்சிமம் கொஞ்சம் தள்ளி, தன்னுடைய பிறந்த ஊர்ல இருந்து தள்ளி போய் அவர்கள் வளருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு, நிறைய உண்டு. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இப்போ ஒரு ஜாபினுடைய செக்யூரிட்டி, ஒரு ஸ்திரத்தன்மை வந்துவிடும். முக்கியமாக கிரீன் கார்டோ, அதாவது குடியுரிமை, சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படிங்கிறவர்களுக்கு இந்த காலம் ரொம்ப ஏற்ற காலம், அப்ளை பண்ண முடியும். குழந்தை வரம் அப்படிங்கிறவர்கள் ஏற்கனவே அவர் நல்ல இடத்துல தான் இருந்தாலும் கூட கேத்துவனுடைய அமைப்பு இருந்தது. அதனால கேத்து வந்து தலையில இருக்கிறனால கொஞ்சம் ஒரு மாதிரி தள்ளி தள்ளி போகிறது இந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து இந்த குழந்தை வரம் அப்படிங்கிறது எதிர்பாராத டக்குன்னு வந்து குழந்தை வரம் ஏற்பட்டு விடுவது. ஆர்டிஃபிஷியல், அதாவது செயற்கை கருத்தரிப்பு முறையில வந்து முயற்சி பண்ணுபவர்கள் தாராளமாக இந்த 48 நாட்களை பயன்படுத்தலாம். உடனடியாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமாக கேத்து நமக்கு சிம்மத்துல உட்கார்ந்துருக்க போது அது வந்து காலப்புருஷ தத்துவத்தினுடைய 5ஆம் அதிபதி. இப்ப புத்திரக்காரகன் வேற மறைஞ்சிட்டார், ஆனால் உச்சம் அடைஞ்சிட்டார். அப்படிங்கும்போது வெளியூர் வெளி மாநிலங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு, திருமணமாகி வெளியூர் போகக்கூடியவர்களுக்கு அங்க வந்து குழந்தை வரம், அதாவது வந்து கணவன் மனைவிக்கு வந்து ஒரு ஜாபுக்கு போறாங்க, அவர்கள் வந்து பிளானே பண்ணல, இருந்தாலும் குழந்தை வரமானது கிடைத்துவிடும் அப்படிங்கிறதுல ஒரு ஜாதக கட்டம் அப்படி இருக்கிறது இப்போ. அதனால குழந்தை வரம் நல்லபடியாக உண்டு. அப்புறம் கவர்மெண்ட்ல ஊழியம் செய்பவர்கள், அரசியலை செய்பவர்கள், இவர்களுக்கு எத்தனை பேருக்குமே நவம்பர் 3ல இருந்து நல்ல டைம். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருப்போம், பெரிய முடிவுகள்லாம் எடுக்காம அமைதியா இருக்கிறது. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் வாங்கணும்னாக்கா இந்த நவம்பர் 3ல இருந்து டிசம்பர் 5க்குள்ள கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. நல்ல இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிடும், உங்களுக்கு நல்ல இடத்துக்கு கிடைச்சிடும். அது மட்டும் இல்லை, ஒர்க்கில் ப்ரெஷர், இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஹெல்த்தும் வந்து டிட்டோரியேட்டட், ஒரு மாதிரி ஹெல்த்தும் வந்து குறைந்தவர்களுக்கு மீண்டும் ஹெல்த் வந்து கெயின் ஆகிவிடும். கடன் முக்கியமாக தீரும். ஆமாம், கடனுக்கு அதுவும் கூட வீடு கட்ட ஆரம்பித்து நிறைய செலவாகிறது, அல்லது திருமணம் தன்னுடைய குழந்தைகளுக்கு செலவு பண்ணினது, அல்லது தன்னுடைய திருமணத்துக்கு வாங்கின கடன்கள் அத்தனைக்குமே இது ஒரு ரெமெடி. இந்த குரு வந்து ஒரு நல்ல ஒரு இது பண்ணுவார். இன்ஃபேக்ட் கிரிப்டோ கரன்சி, அப்புறம் ஸ்டாக்கிஸ்ட்டு, ஷேர் மார்க்கெட்டு, இவர்களுக்கு எல்லாமே வந்து இந்த குருவனுடைய 48 நாட்களும், அதாவது வந்து காமதேனு மாதிரி. சிம்மராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம பண்ணணும். ஆனால் சட்டத்துக்கு புறம்பா எதையும் பண்ணிடாதீங்க. கேத்து வந்து தலையில உட்கார்ந்துருக்கிறதுனால சுற்றி விட்டுருவார். நமக்கு ஒன்றாகுதுன்னா கேம்பிளிங் மூலியமான வர பணம் நம்மளுக்கு வந்து ஒரு கத்தியாக வந்து அமைந்து விடும். அதில் மட்டும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் ஷேர் ஹோல்டர், ஷேர் மார்க்கெட் அதுவும் கூட நல்லபடியாக நடக்கும். இதில் என்ன விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னாக்கா, உங்களுடைய இடம், தொழில் வந்து உட்கார்ந்து செய்யக்கூடிய இடம், அந்த இடத்த வந்து புனிதமாக வச்சிருங்க. அந்த இடத்துல வந்து ஒரு தெய்வங்களுடைய படங்கள் வைங்க. உங்களுக்கு எந்த தெய்வம், எந்த மதத்தினராக இருந்தாலும் அந்த தெய்வத்தை வந்து வச்சு ஒரு ப்ரேயர்ஃபுல்லாக இருங்க. அங்கே வந்து டேபிளில் வந்து எச்சி பண்ணிட்டு சாப்பிட்றது, அப்படியே வந்து துப்புறது பக்கத்தில், இதெல்லாம் இருக்குது. நம்ம ஆல்ரெடி சவுத் இந்தியாவில் அப்படியெல்லாம் கிடையாது. நார்த்தில் வந்து கொஞ்சம் அது வேற மாதிரி, அது புச்சுன்னு எங்கே பார்த்தாலும் வெத்தலை குதப்பி துப்பிடுவாங்க. ஆனால் சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம ஓரளவுக்கு நல்ல ஒரு, நான் சவுத் இந்தியா நார்த் இந்தியான்லாம் பிரிக்கலை, அது வேற. சவுத் இந்தியானாக்கா இந்த ரீஜன் புரிந்து கொள்வதற்காக அதை நம்ம பயன்படுத்துகிறேன். தூய்மையாக வச்சு கொடுங்க. அங்கே உட்கார்ந்துக்கிட்டு நம்ம வந்து தீயதை நினைக்க வேண்டாம், தீயதை பேச வேண்டாம். அதே மாதிரி ஒரு மாதிரி லெத்தார்ஜிக்காக அப்படியே தூங்கி வழிய வேண்டாம். அது மட்டும் பார்த்துக்கணும். ஏன்னா ராகு 7ஆம் இடத்துல இருக்கு. 7ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம பணி செய்யக்கூடிய இடம். இதை வந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். சரி, ப்ராப்பர்ட்டி டீலர்ஸ்க்கு வந்து முதல்ல குரு வந்து பயிற்சி ஆன உடனே வந்து ஒரு பெருசாக ஒரு வித்தியாசத்தை இல்லைன்னா, ஒரு வாரத்தில் செவ்வாய் வந்து அங்கே போகிறார் 4ஆம் இடத்து, உங்களுடைய 4ஆம் இடத்துக்கு நல்ல ரேட்டுக்கு வந்து உங்களுடைய லேண்டை புஷ் பண்ணலாம்.
உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை புஷ் பண்ணலாம். விற்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு, வாங்க வேண்டும் அப்படிங்கிறவர்களுக்கு ஒரு சரியான ஒரு லேண்ட் ஆகட்டும், ப்ராப்பர்ட்டி ஆகட்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் வண்டி வாகனங்கள் வந்து இந்த நேரத்தில் வாங்காமல் இருக்கிறது நல்லது. அதாவது நீங்கள் டிசம்பர் 3 வரைக்கும் சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். அவர் என்னதான் பரிவர்த்தனை ஆனாலும் அவர் 3ஆம் இடத்தோட பரிவர்த்தனை ஆகிறார். அதனால தான் குரு உச்சமாயிட்டார் எல்லாமே ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவும் கூடாது. எல்லா பிளானட்ஸையும் வந்து அந்த காம்போவை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். பொசிஷன்ஸை பார்த்து தான் சொல்லணும். 3ஆம் தேதிக்கு பிறகு தான் வண்டி வாகனங்கள் மாற்றுவதோ வாங்குவதோ எல்லாமே, விற்பதாக இருந்தாலும் சரி, வண்டி விஷயத்தில் அதுதான் மெயின். பிறகு பிஸ்னஸில் மெயினாக வந்து என்னுடைய கணிப்பு பிரகாரம் ஆர்டிஃபிஷியல் பொருள்கள், பிளாஸ்டிக் பொருள்கள், பிறகு வந்து ஃபைபர் பொருள்கள், பிறகு இந்த மீடியா சம்பந்தப்பட்டது, பிறகு மொபைல் விஷயங்கள், எல்லா கம்யூனிகேஷன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், அது மொபைலாக இருக்கலாம், ரேடியோவாக இருக்கலாம், டிவியாக இருக்கலாம், டெலிவிஷன் அந்த டிவியாக இருக்கலாம், டிவின்னா எல்இடி எல்சிடி இந்த மாதிரி இருக்கலாம், கம்ப்யூட்டர் ரிலேட்டட் இருக்கலாம். அவர்களுடைய அத்தனை விஷயங்களும் இந்த குரு நல்ல ஒரு ரேட்டை உயர்த்தி கொடுப்பார், நல்லபடியான ஒரு அமைப்பை கொடுப்பார், ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து இந்த ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து விற்கக்கூடிய அந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த ராகுவும் கேத்துவும் வந்து இருக்கிறது, சனி வந்து குருவனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார், ராகுவும் உட்கார்ந்துருக்கிறார். அப்படிங்கும்போது நிறைய நம்ம வந்து அதில் போட்டு நம்ம மாட்டிக்கிடுவோம், டிலே ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. அந்த நேரத்தில் சனி வந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா, 3ஆம் இடத்துல, அதே மாதிரி வருமான ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. குரு பார்த்துருந்தாலும் அந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் ட்ராபேக் இருக்கும். ஆனால் இதே லாஜிஸ்டிக்கை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிடுவார். பிறகு லாட்டரி, ஆமாம், இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, அண்டை மாநிலங்களில் இருக்குன்னு சொல்லுகிறார்கள். ஆனால் அதுக்காக பைத்தியமாக மாறிட வேண்டாம். திடீர்னு லாட்டரி வந்து கிடைக்கக்கூடிய, அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆனால் உழைச்சி சம்பாதிக்கிறது தான் வாழ்க்கை. அப்படியே வந்து கிடைச்சாலும் நல்லதுக்கு பயன்படுத்துங்க, நல்ல மற்றவர்களுக்கு உபயோகமான ஒரு விஷயத்தை பண்ணி அதில் உங்களுடைய வாழ்க்கையை ஸ்பெண்ட் பண்ணலாம். நான் வாழ்க்கையை விட்டுறேன், சன்னியாசம் எடுத்துக்கிறேன். நான் வந்து சன்னியாசம்லாம் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. சன்னியாசம்னா 12 வருஷம் ஒரு குரு கிட்ட அமைதியாக படித்து முடித்து அவர் முடிவு எடுக்க வேண்டியது. அதனால் அந்த மாதிரி அவசரமாக வந்து, ஏன்னா குரு வந்து 12ஆம் இடத்துக்கு போனால் சில பேருக்கு குருவும் சனியும் வந்து கொஞ்சம் காம்போவாக இருக்கிறதுனால சன்னியாசி போய்ட்றான். அதெல்லாம் வேண்டாம். விரக்தி அப்படிங்கிறது வேண்டாம். நம்ம தத்துவ பாடல்களே வந்து அப்படியே விரக்தியை தான், சட்டி சுட்டதடா கை விட்டதடா அப்படின்னு சொல்லுவாங்க. சன்னியாசங்கிறது ஒரு ஆனந்தமான ஒரு வழி. அது வந்து ஒரு பக்குவமான, ஏன்னா கேத்து ராசியில் இருக்கா, குரு 12ல் இருக்காரா, சனி 8ல் இருக்காரா, சுக்கிரன் வந்து நீச்சமாக இருக்காரா, இதெல்லாம் ஒரு எல்லாம் போதுமையா அப்படின்னு அங்கே போகிறது இல்லை இல்லை இல்லை. இதில் ஆன்மீக குருவை நாடெல்லாம், ஆன்மீகம் வளரும், அதெல்லாம் ஓகே. அதுக்காக வந்து வீட்டை விட்டு போகிறதுங்கிறதெல்லாம் அதெல்லாம் கூடவே கூடாது. வீட்டை விட்டு முதல்ல போகவே கூடாது. ஒரு நல்ல குருவை நாடி முதல்ல படிக்கணும். அதனால அந்த விஷயத்துல தொழிலை விட்டுட்டு நான் போறேன் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டவே வேண்டாம். ஆனால் இன்னர் ரிஷியாக மாறுவதற்கு உண்டான கட்டம் இது. பிறகு மொழிகளில் கை தேர்ந்து கொள்ளும். இந்த பிசினஸ் மேன்ஸ் எல்லாம் மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், பல மொழி கற்றுக்கொள்ள வேண்டும். பாரதியார் வந்து யாமறிந்த மொழிகளிலே தலை சிறந்தது தமிழ்னு சொன்னார் இல்லையா, அவருக்கு 18 மொழி தெரியும். அதனாலதான் அவர் வந்து அப்படி சொல்ல முடியுது. அதனால ஒரு தமிழ் தாய்மொழியாக கொண்ட நம்மளுடைய சமுதாயம் எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஏன்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறது ஃபாரின், 8ஆம் இடம்ங்கிறதும் ஃபாரின், 6ஆம் இடமும் ஃபாரின். பிறகு வந்து லக்னத்துல கேத்து இருக்கிறவங்க பல மொழிகள் கற்றுக்கொள்வது, வெளிநாட்டினுடைய வித்தையை கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு இருக்கிறது. படிப்பு துறையில நிறைய சாதிக்க முடியும். சயின்டிஸ்டாக படிப்பது, ஏரோநாட்டிக்கல் படிக்கிறது, பிறகு கொஞ்சம் பதவி துறையில் படிக்கிறது கொஞ்சம் பெருசாக ஒன்றும் ஹெல்ப் பண்ணாது. ஆனால் ஒரு செல்ஃப் எஃபிஷியன்ட், செல்ஃப் டெவலப்மெண்ட், ஒரு நாலேஜை வளர்க்குறதுக்கு நல்ல ஒரு அமைப்பு அது. அடுத்தது அரசியலில் இருப்பவர்கள் கொஞ்சம் வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும். அதுதான் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏனென்றால் நமக்கு அந்த வார்த்தையினுடைய ஜாலத்தில் எங்கேயாவது நம்ம போட்டு விட்டுடும். அதனால் அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஐடி செக்டரில் இருப்பவர்களுக்கு வெளியே ஆன்சைட் கிடைக்கிறது அப்படின்னா தாராளமாக படிக்கலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோமை அவாய்ட் செய்யுங்கள். இந்த பீரியடில் ஆஃபீஸுக்கு போயிடலாம். ஆஃபீஸுக்கு போய் பண்ணால் ரொம்ப ஒரு அமைப்பாக இருக்கும். ஆக எல்லா தொழில் பண்ணுபவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு. இன்னும் கூட போர்டிங், லாட்ஜிங், சுற்றுலாத்துறை, வெளிநாடு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அல்லது விளையாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்.
பிறகு சொத்துக்கள் வாங்க வேணாம், சொத்துக்கள் உண்டா நமக்கு அப்படின்னாக்கா, வெளிநாடுகளில் அசட்ஸ், நான் வெளியூர்ல வந்து ரொம்ப காலமா இருக்கேன் அப்படின்னா ஒரு வீடு வாங்கலாமான்னு தாராளமா வாங்கலாம். வெளியூர் வெளிமாநிலங்களில் சொத்துக்கள் வாங்குவது, அதற்காக வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை போற இடத்துக்கு நான் போய் சொத்து வாங்க, இப்போ கொடைக்கானலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போறோம், ஊட்டிக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போறோம், அல்லது வந்து ரிஷிகேஷ் ஆகட்டும் அல்லது காஷி ஆகும், அங்க ஒரு வீடு வேணுமா, அப்படிலாம் தண்டமா வேண்டியதில்லை. ஆனா ஒர்க் பிளேஸ்ல தேவைன்னாக்க வெளிநாடுகள்ல உங்களுக்கு ஆஃபீஸ் வைக்கிறதுக்கோ அந்த மாதிரியான ஒரு அசட்ஸுக்கு கண்டிப்பாக இடம் உண்டு. தங்கம் வந்து வாங்குவதற்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் வாங்கணும். அது வந்து கொஞ்சம் கைக்கு வராது. ஏன்னா அந்த நம்ம முயற்சி பண்ணும்போது ஏதாவது தடைகள் வரும். மற்ற விஷயங்கள், அதாவது அசட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, முக்கியமாக லாட்டரி ஒன்று சொல்லியிருக்கேன். பிறகு மூத்தவர்களுடைய சொத்துக்கள் வருவதற்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு. அதாவது மூத்தவருடைய இன்சூரன்ஸ் பணம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. கடைசியாக மாணவர்கள், மாணவ செல்வங்களுக்கு வந்து இந்த காம்பினேஷன் உங்களுடைய எல்லா படிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் நீக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, லவ், காதல் இந்த மாதிரியான விஷயங்களை மாட்டிக்கிட்டு எமோஷனல் ஆகிடக்கூடாது. அது வந்து நமக்கு வெளியில் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். கேது, ராகு, சனியினுடைய அமைப்பினால அதில் மட்டும் நம்ம மாட்டிக்கிடாமல் இருந்தோம்னாக்கா, ஏன்னா லைஃப்ங்கிறது ரொம்ப முக்கியமான ப்ரீஷியஸானது. நம்ம லைஃப், நம்முடைய டைமை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு உறவுகள், நல்ல உறவு கிடைத்தால் அது கண்டிப்பாக அது உன்னதமான ஒரு விஷயம்தான். ஆனால் அதே தவறி போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் இந்த பீரியடில் வந்து யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடீஸ். நம்மளுடைய ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். நமக்கு வந்து கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுலேயும் வந்து மெடிக்கலில் இருக்கிறவர்கள், கெமிஸ்ட்ரியில் இருக்கிறவர்கள், ஈவன் வந்து தாவரவியல் சொல்லும் பாட்டனி, இவர்களுக்கெல்லாம் ரீசர்ச் ஓரியன்ட் படிப்பு நல்லபடியாகவே வரும். நல்ல ஒரு இப்போ இந்த காம்பினேஷனில் நீங்கள் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய சாதிப்பீர்கள். 10th +2 பப்ளிக் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காம்பினேஷன் வந்து நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் கண்டதை தின்னு வயிற்றை கெடுத்து கொள்ளக்கூடாது. இந்த உடல் ஆரோக்கியத்தில் இது ரொம்ப முக்கியமாக பார்க்கிறேன். சிம்மராசி என்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கணபதியினுடைய மூலமந்திரம் சொல்லலாம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதையே நமஹ. இந்த 48 நாட்களுக்கு சொல்லலாம். அப்படி இல்லையா, ஓம் கம் கணபதையே நமஹா சொல்லுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த குருவனுடைய அதிச்சாரமும் மற்ற பிளானட்டரி பொசிஷன்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆக படிப்பில் வந்து நிறைய பிரச்சனைகள் இல்லை, ஸ்மூத்தாக அடுத்தடுத்துக்கு போயிடலாம். 10th படிக்கக்கூடிய மாணவர்களும் வந்து தூக்கத்தை குறைக்காமல் இருந்தாலே போரும். ஆக சிம்மராசிக்காரர்கள் குரு மறைந்து உங்களை வாழ வைப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.